பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். காலை நேரம் என்ப ஜபத்யானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. காலை நேரம் இன்ப ஜபத்யானமே, என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தால் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தால் அவர் சேவைக்கு. காலை நேரம் இன்ப ஜபத்யானமே, தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். பல தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார், இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார், இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. காலை நேரம் இன்ப ஜபத்யானமே,
பருந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றே நான் இலை பாருவே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் இன்ப ஜபத்தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜபத்தியானமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையிலே வாழ்கிறோம் ஆண்டவரே. பலர் தீமை நிந்தை மொழிகள் என் மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். இதுவே என் பாக்கியம் என இயேசு சொன்னார். இந்த மெய் வாக்கு நிறைவேறுது. பொய்யாய் உங்கள் மேல் குற்றங்களையும் தூஷணங்களையும் சொல்லும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று சொல்லிவிட்டு போன என் ஆசானே, என் குருவே, என் தகப்பனே, எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலானவரே, இந்த உலகிலும் பரலோகத்தில் எனக்கு மட்டுமே சொந்தமான தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளால் நான் தேர்தல் அடைகிறேன். உம்முடைய வார்த்தையினால் தைரியம் அடைகிறேன். உம்முடைய வார்த்தையினால் நான் உயிரடைந்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தையினால் இப்பொழுதும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த பலிபீடத்தில் நிற்பதும் உம்முடைய கிருபை, நான் மூச்சு விடுவதும் உம்முடைய கிருபை, உம்மை பற்றி பேசுவதும் உம்முடைய கிருபை. இறங்கி வாரும், நீசனை மறைத்திரணும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். பரிசுத்தாயின் பரிபூர்ணமான ஆணை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வேலை முடங்கினாலும் கர்த்தருடைய வேலை முடங்காது. கையை தட்டுங்களேன். நாம போயிட்டாலும் நமக்கு பின்னாடி கர்த்தர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கல்லுகளில் கூட எழுப்புவாராம். கையை தட்டுங்களேன். சில சொல்லுவாங்க, இந்த கடவுள் எதுக்கு தான் என்ன இப்படி சோதிக்கிறாரு தெரியல. கடவுள், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், ஆண்டவர் சோதிக்கிறவரா இல்லையா? சத்தமாக சொல்லணும். சோதனை எப்படி வருது? நாமளாக இழுத்துக்கிட்டு வருது. வெளியில் போகிற ஓனான் எடுத்து இதுக்குள்ளே விட்டது மாதிரி அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூர்ணமடையும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது. இச்சை. தேவன் ஒருவனையும் ஒரு காலம் பொல்லாங்கினால், நல்லா புரிஞ்சுக்கங்க, விசுவாச சோதனை வரும், விசுவாச பரீட்சை வரும், பரிசுத்தத்திலே பரீட்சை வரும், விசுவாசத்திலே பரீட்சை வரும். பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. கைகளை தட்டுங்க. அது உன் இச்சையினால் வந்தது. ஏவாள ஆண்டவராக சோதிச்சார். சர்ப்பத்தை அனுப்பி 2 பேரும் பேசுங்க, மீட் பண்ணிக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவராக சொன்னார். இவ கொழுத்து போய் போனான். புருஷன் கூட 2 பேரும் சேர்ந்தே இருக்கணும், பிரியவே. தேவன் இணைத்ததை மனுஷன்
பிரிக்க சேர்ந்தே இருக்கணும்னு இந்த அம்மாவுக்கு போரடிச்சிருச்சு. உங்களுக்கு வாய் அடிக்காட்டி போரடிச்சிரும், புறணி பேசாட்டி போரடிச்சிரும், அடுத்தவங்க கூட கெடுக்காட்டி உங்களுக்கு போரடிச்சிரும். இந்த அம்மா அந்த மாதிரி தான் இவருக்கு ஹஸ்பண்டோடு இருக்க வேண்டிய, சும்மா இருக்க வேண்டியது தானே. இந்த ஆளோட கொட்டை போட தூங்கிட்டு இருக்கான். இவன்ட்டு என்ன பிரயோஜனம், இவனு வேறு யாராவது போய் பார்ப்போம் அப்படின்னு போச்சு. அன்றைக்கி அவன் பேசக்கூடியவனாக இருந்தான். யார்? மேற்படியான். அவன் ரொம்ப அழகான வார்த்தையிலையும் பேசுவான். இந்த ஆழ மயக்கிற பயல்களை பார்த்துக்கிட்டிங்களா, ரொம்ப அழகாக பேசுவான். ஹாய் ஸ்வீட்டி, ஹாய் ஹனி, ஹை பேபி, ஹவ் ஆர் யூ, ஹாய் நல்லா இருக்கியா. இவன் லண்டன் பாரிஸில் படிச்சுட்டு வந்தவன். இவன் பிச்சைக்காரரை போய் இந்த கொட்டடிக்கிற வேலை, கொத்தனார் வேலை எதையும் செய்கிறவன், ரிக்ஷா ஓட்டுறவன், கஞ்சா குடிக்காரன். இவன் பேசுகிறத பார்த்து அப்படி மயங்கோ சொக்கி போனேன், சொக்கிடுவேன். அதனால் உன் ஹஸ்பண்டு, உன் மணவாளன் இயேசுவை தவிர, இயேசுவை விட்டுட்டு என்னைக்கு வெளியே போகிறையோ அன்னைக்கு மாட்டிக்குவேன். உன்னை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து இயேசு என்னும் ஒரே புருஷனுக்கு நிச்சயித்திருக்கிறேன். நான் தான் உன் அப்பா. நான் ஒரு மாப்பிள்ளைக்கு உன்னை நிச்சயம் பண்ணி விட்டேன். அந்த மாப்பிள்ளை பேர் என்ன பேர்? இயேசு கிறிஸ்து. உலகத்தை அதுவரை நீ ரூம் அடைச்சிக்கிட்டு சும்மா. நான் 5 அக்கா தங்கச்சியோட பிறந்தவன். எங்கள் காலத்தில் நிச்சயம் பண்ணிட்டா வீட்டை விட்டு பொம்பளை பிள்ளைகளை வெளியே அனுப்ப மாட்டாங்க. இப்போ பொண்ணு பார்த்த உடனே ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு பைக்கில் சுற்றதும், அருவிக்கரை போகிறதும், திப்பரப்பு போகிறதும், கன்னியாகுமரி போகிறதும், ராமேஸ்வரத்தில் போய் இருக்கிறார் ஒருத்தர், ராமேஸ்வரம் போகிறதும் இருக்குது. சும்மா பேச்சினால. கல்யாணத்துக்கு நான் போகிறேங்க, என்னை தான் தலைமைன்னு போட்டிருக்காங்க பத்திரிக்கையில். நானும் பெரிய பகுமானமாக கோட்டு சுட்டுலாம் போட்டு வாசலில் ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கு. ஏன் போட்டால் ஒரு ஓரத்தில் அப்படின்னா கோட் போட்டு நிற்கிறேன். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படி படுத்திருக்கு, அந்த பொண்ணு மேலே இவர் படுத்திருக்காரு. அப்படி மூக்க உரசிங்க அப்படின்னு. நான் தான் டைரக்டரு. சிரிக்கிறாங்களா? உஷாராணி சிஸ்டர் ரொம்ப சிரிக்கிறீங்களா? நடந்ததை சொல்கிறேன் சிஸ்டர். நான் கேட்டேன், கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு எதுக்கு என்னை கூப்பிட்டேங்கன்னு கேட்டேன். இது கல்யாணம் முடியலையா, நீங்கள் வராமல் தாலி எடுத்து கொடுக்காம நாங்கள் எப்படி கல்யாணம்? அப்புறம் இது என்னென்ன, இது ஃபோட்டோ ஷூட்டியா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரையலு, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரையல். ஆமாம், ஆசிட்டை மூஞ்சில் ஊற்றிட வேண்டாம். பேரண்ட்ஸோட பழக்கம் சம்மதாமி எப்படியே போகிறது, அவங்களுக்கு அது நல்லதாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்டியன், as a Christian people, Christian family, born again people, நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைங்கிற வட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும். கையை தட்டுங்களேன். அந்த காலத்தில் சர்ச்சுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க கூடாது. இன்றைக்கும் இருக்குது, நாசிரியத்திலாம் எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது. எல்லாம் முடிஞ்சிட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஜாலி ரைடு வெளியே வந்து நின்னதும் சர்ச்சு கதவை அப்படி அடைப்பாங்க. அடைச்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் கையை கோர்த்துட்டு அந்த சர்ச் வாசலில் நின்று அடைக்கப்பட்ட கதவுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. இதுதான் எல்லா வீட்லேயும் இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அது? கல்யாணம் இப்போ அப்படி இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடியே படுத்துருக்காங்க. அரண்டு போயிட்டேன். அப்போ உன்னை யாருக்கு நிச்சயித்திருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துக்கு. உலகங்கிற வேற ஒரு ஆண் அவன் கள்ள புருஷன், பிசாசுங்கிற வேற ஒருத்தன் கள்ள புருஷன். பார்த்தேனாலே நீ கற்பிழந்தவள். நான் சொல்லலாமா? இதெல்லாம் இந்த கற்புலாம் பேசுங்க. இந்த விமன்ஸ் லிபரேஷன், இந்த ஃப்ரீடம்லாம் ஃபைட்டர்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க தயவு செய்து சிஸ்டர்ஸ். எங்கள் பைபிளில் அப்படி எழுதியிருக்கதை சொல்கிறேன். கற்புள்ள கன்னிகையாக உன்னை கிறிஸ்து இயேசு என்னும் ஒரே புருஷனுக்கு நிச்சயித்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்கய்யா. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கற்புள்ள கன்னிகைன்னு உனக்கு சொல்லிட்டு ஒரே புருஷங்கிறார். எத்தனை புருஷன்? ஒரே புருஷனுக்கு நிச்சயித்திருக்கிறபடியால். யாரும் பேசுறதில்லை. நீங்கள் இங்கே வரும்போது அடிதான் விழும். இஷ்டம்னா வாங்க, இல்லாட்டி வராதிங்க. நான் உங்கள் அப்பேன், என் பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணும்னு வளர்ப்பேன். அது என்னுடைய உரிமை, யாரும் தலையிட முடியாது.
என் பிள்ளைங்களுக்கு அது கீழ்ப்படிந்தால் என் பிள்ளைகளாக இருங்கள், இல்லை போயிருங்க, வேறு யாரையும் அப்பன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இஷ்டப்படி போதிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு இச்சைக்கேற்ற போதர்களை சார்ந்து கொண்டு போங்க. கொஞ்சம் சார்பு குறை தம்பி. இச்சைக்கேற்ற போதர்களை சார்ந்து கொண்டு போங்க. நீ என்ன அப்பன்னு சொல்லிட்டா என் பிள்ளை இப்படி தான் வளர்ப்பேன். நான் உனக்கு மாதிரியாய் வாழ்ந்து காண்பிக்கிறேன். கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்து. உங்க அப்பன் தான் உனக்கு மாதிரி. என்ன நீங்க திருத்தலாம், சொல்லலாம். அப்பா எனக்கு சொல்றீங்களே, நீங்க இப்படி இருக்கீங்களேன்னு கேட்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் அவங்க பாஸ்டர்மாரை பார்த்து கேட்கணும். நீங்க இவ்வளவு பேசுனீங்களே பாஸ்டர், நீங்க இப்படி இருக்கிறீங்களே சரியா அப்படின்னு கேட்கணும். தைரியமா கேளுங்க. கேட்காட்டி கல்லெடுத்து எரிஞ்சிருங்க. என் ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் என்று அவனுடைய பிள்ளைகள் எழும்பி அவனை ஈட்டினால் உருவ குத்துவார்களாம். வசனம் இருக்கா இல்லையா? வசனம் இருக்கா இல்லையா? கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய்யாய தீர்க்க தரிசனம் சொன்னாய் என்று அவனுடைய பிள்ளைகள் எழும்பி ஈட்டி எடுத்து உருவ குத்துவார்களாம். குத்தோணும். இனிமுள்ள காலத்தில் அப்படி செஞ்சாதான் ஒழுக்கமான, உத்தமமான, பரிசுத்தமான திருச்சபைகள் எழும்பும். கையை தட்டுகளை. இல்லாட்டி வேசித்தனமும் உபச்சாரமும் பெருகி போயிடும். ஜாக்கிரதையா இருங்கள். ஒரு அன்பு சகோதரி, பெரிய கண்ணியமான பணி செய்தவர், உயர்ந்த இடத்துல பேரை சொல்ல நான் விரும்பலை. அப்போ அவங்க ரொம்ப நல்ல பரிசுத்தமான ஒரு குடும்பத்தில் வந்தவங்க. போன வாரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். பெரிய பதவியில் இருக்காங்க இன்றைக்கி மதுரையில். என் பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் சொன்னாங்க, அண்ணன் அந்த காலத்தில் சினி ஆக்டர் மாதிரி இருப்பார். நான் மேடைக்கு வந்து தினகரன் அங்கிள் மீட்டிங்க்கு பக்கத்தில் உட்காந்துருந்தார். அப்போ எங்கள் அப்பா தான் பிஷப்பு. நான் ஊழியக்காரர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சேன். நான் அழகாக இருந்தேனே இல்லையா எனக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா என் முகரக்கட்ட எனக்கு தெரியும். கேட்டிங்களா? இப்போ இவங்க கூட தான் தாத்தா மாதிரி அழகாக இருக்கேன்றான். நம்ப முடியுதா பாருங்கள். அப்போ சிரிக்காதீங்க தம்பி. தெரியல நீ மேலே டூர் போகிறவங்க கூட என்னுடைய மாய்ஸ்சரைசராக என்னது மாய்ஸ்சரைசர் அது தெரியாமல் எடுத்து பேக்கில் போட்டு போகிறாங்க தேய்க்கிறதுக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்களாம், பார்க்க தாண்டி அழகாக இருக்காரு, தீ மாதிரி மனுஷன், பார்க்கத்தான் அழகாக இருக்காரு, ரொம்ப ஸ்டிக் பேர் வழி அப்படின்னாங்களா. அப்போவே நினச்சேன் பிரதர், ஐயோ இவர் தேவ மனுஷன் அப்படின்னு. நமக்கு சொன்னது சந்தோஷம் கொடுக்கல, ரெண்டாவது சொன்னது ரொம்ப சந்தோஷம் கொடுச்சு. கையை தட்டுங்களேன். சொன்னது சந்தோஷமே கொடுக்கல எனக்கு. பிரசங்கம் நல்லா இருந்ததுன்னா எனக்கு பிடிக்காது, பிரயோஜனமாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது அப்படி சொன்னால் தான் பிடிக்கும். பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா சி பிசாசு இயேசுவின் ரத்தம் செய்கிறேன், பாட்டில் தேவ மகிமை இறங்கிச்சு அப்படின்னா அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் பாடும்போது பார்த்தீங்களா கண்ணை மூடிடுவேன், பார்த்துருக்கீங்களா? அடுத்து வரிகளை உணர்ந்து தான் பாடுவேன். அந்த உணராமல் அந்த பாட்டே பாட மாட்டேன். ஐ எம் நாட் ஏ சிங்கர். நம்மளை விட பாடுறதுக்கு உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஐயோ அவங்கெல்லாம் நம்ம பாடினா காரி துப்பிடுவாங்க. 5 வயசு குழந்தை கூட சூப்பர் சிங்கர்லாம், ஐடியா சிங்கர்லாம் பாடுது பாருங்கள். நம்ம வாயை பிளந்தா இப்படியும் பாட முடியுமா அப்படின்ட்டு இருக்கோம். நம்மளாம் நின்று மைக்கு பிடிச்சிட்டு பாடுவோம் மாதிரி சிலர். எனக்கு சிரிப்பாக வரவங்களாம் நினச்சி நம்ம கீபோர்டிஸ்டெல்லாம் உட்காந்து வாசிப்பாங்க பாருங்கள். அப்படி ஏஆர் ரஹ்மான் மாதிரியே உட்காந்துட்டு அப்படி வந்துட்டு எனக்கு என் கற்பனையில் இங்கே பேசிக்கிட்டே சிரிப்பு பயங்கர. என்னடா நினச்சிக்கிட்டு வாசிக்கிறீங்க? இது வாசிப்பு இல்லைடா, நீ ஆர்டிஸ்ட்டும் இல்லைடா. உலக மனுஷங்கிட்ட போகும்போது நீ அவன் கால் துரும்பு கூட விலை இல்லைடா. ஆனால் தாவீதையும் எடுத்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாச்சாங்க. தாவீது எடுத்த போது பிரைம் மினிஸ்டரோட, ஜனாதிபதியோட, சக்கரவர்த்தியோட, ராஜாவோட பேய் அவனை விட்டு ஓடுது. கையை தட்டுக்களை யாழ் எடுத்து, மகர யாழை எடுத்து யார் வாசிச்சா? தாவீது வாசிக்க சவிலை பிடித்த அசுத்தாவி ஓடியது, அவனுக்குள்ள அலறி ஓடியது. நீ தொடும்போது அசுத்தாவி ஓடணும், நீ தொடும்போது தேவ பிரசன்னம் வரணும். நீ நல்லா வாசிக்கிற நான் பாராட்ட மாட்டேன், பிரசன்னமாக வாசிக்கிறியான்னு
தொடரும் போது பேசிக்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்து அந்த நோட்டு இதை நியமிச்சிடும், இந்த நோட்டு அந்த நோட்டு சிஸ்டம் அது இது. நிறைய பேர் நான் பிரசங்கத்தில் பார்க்குறேன், பிரசங்கத்தை கவனிக்கிறதே இல்லை, பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் ஜூம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். அங்கே போனால் ஒருத்தர் வந்து பிரசங்க பக்கத்தில் குழந்தையா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தை வச்சுருக்கவங்களாம் சொல்கிறேன், அப்பாவோடு பேசுகிற நேரம் பிள்ளையை அதை கேட்க வைக்கணும். எசப்பா வந்திருக்காரு, சாப்பிடாட்டி பார் பூச்சாண்டி வந்துடுவான்னு சொல்லி பயமுறுத்துறீங்கள, அதே மாதிரி இதை சொன்னா என்ன, ஏய் சாப்பாடு வருது பூச்சாண்டி பிடிச்சி போயிடுவான், நீ ஆண்டவர் வார்த்தையை கேட்காட்டி ஒன்று யார் பிடிச்சிட்டு போயிடுவா, பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான். பூச்சாண்டி பிடிச்சிடுவான்ல. ஆண்டவர் நல்லவர், கர்த்தருக்கு உண்மையாக இருங்கள், சகிப்புத்தன்மையுடையவர்களாக இருங்கள். அன்பு சகலவற்றையும் சகிக்கும், கைகளை தட்டி சகலவற்றையும் நம்பும், சகலவற்றையும் தாங்கும், அநீதியில் சந்தோஷப்படாமல் நீதியில் சந்தோஷப்படும், கைகளை தட்டி. அப்போ தேவ அன்பு உங்களுக்குள்ள வந்தால் சகலவற்றையும் சகிக்கணும், சந்தோஷமாக சகிக்கணும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வேற இப்போ வேற, என்னை ரியலைஸ் பண்ணுவேன்ல, பண்ணித்தான் சொல்கிறேன். சகிக்கணும், அநீதியாக சொன்னால் கூட சகிக்கணும். அபாண்டமாக கூட்டம் உண்மையை சொல்லுங்கண்ணே நான் கேட்டுக்கிறேன், இப்படி அபாண்டமாக சொன்னீங்கன்னா நான் எப்படி இதை எப்படி நிற்க முடியும்? கேளு, கேட்க தானே செய்யணும். பொய்யா நிந்தை உண்மையில் சொன்னான் உன் பாக்கியம் பரலோகத்தில் பெரிய. பொய்யா அது நம்ம பாடல என்ன சொல்லுது, பலர் தீமை நிந்தை மொழிகள் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய், இதுவே உன் பாக்கியம் எனையே சொன்னார், இந்த மெய் வாக்கு நிறைவேறுது. பொய் சொன்னால் சந்தோஷம், சிலஸ்டர் முகம் மாறக்கூடாது. நான் அநியாயமாக கூட திட்டுவேன், என்ன நீ பத்திரிக்கை இதுக்கு வந்தார், நீ என்னமோ வீட்டில் இருந்துட்டு என்னமோ அங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியாம்லண்ணா, என்னைக்குன்னே வியாபாரம் பண்ணேன், நான் வியாபாரம் பண்ண இங்கே இதுக்குன்னே வரப்போகிறேன் அப்படி நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு சோத்திரட்டு போயிடணும். கர்த்தருக்கு சோத்திரம்னால வேட்டு யாருக்கு வைக்கிற, எனக்கு தான். அநியாயமாக பேசுவியா, கர்த்தருக்கு சோத்திரம், முடிஞ்ச கதையா. சகலவற்றையும் ஸ்தோத்திரத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுமா, கையை தட்டுங்களே. சகலமும் ஸ்தோத்திரத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும். இது நான் நேற்று தம்பிக்கும் எனக்கும் அவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். யார், நம்முடைய ராஜா சார். அப்போ அதுக்கு சப்போர்ட்டர் யார் தெரியுமா, அவனுக்கு எப்போவுமே மனைவி தான். அவனுக்கு பயங்கரமான மனைவியை பார்த்து நான் வச்சுருக்கேன், நான் வச்சது தானே, கேட்டிங்களா? அப்போ என்னடா புருஷனுக்கு இவ்வளவு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு 2 வார்த்தை கேட்டேன். தம்பி நீ டென்ஷன் ஆகாத. நான் இதுக்கு டென்ஷன் ஆகும், சாப்பிட்றா, எனக்கு கூட வைக்காம வலிச்சு சாப்பிட்றேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னா, எனக்கு நீ எங்கே வர ஓடுவேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு அப்புறம் சொன்னேன், தம்பி 2 வார்த்தை கேட்குறேன், பதில் சொல்லு. இது ஹியூமன் எரரா டெக்னிக்கல் எரரான்னு. டெக்னிக்கல் எரர், அப்புறம் எதுக்கு நீ சங்கடப்படுற? ஹியூமன் எரராக இருந்துச்சுன்னா உன்னைய திட்டுறதுக்கு பொருந்தும். இது டெக்னிக்கல் எரர்னு நீ போய் மிஷினை நீயா கண்டுபிடிச்ச, அது என்னென்னு கண்டுபிடிங்க, முடிச்சா சமாதானம் வந்துடும் இல்லையா? நான் எப்படியாவது சமாதானத்துக்கு எதுவாகத்தான் பேசுவேன். சமாதானம் எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு என்னை அப்படி தாழ்த்தி கொண்டு வந்து நிறுத்தி, பிள்ளைகளை இழந்து போயிடக்கூடாது, சேலையும் எடுக்கணும், முள்ளிலிருந்து சேலையும் கிளியக்கூடாது, முள்ளையும் எடுக்கணும். அந்த மாதிரி என் கேரக்டர். ஒரு அல்லையே சொல்லுங்கள். அப்போ ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு, சதீஷ் தங்கச்சி பையன் எல்லாம் வந்து இங்கே நிற்கிறாங்க. இன்றைக்கி நம்ம குடும்பம் உடஞ்சின்னு நினச்சிட்டேன். என்னடா எனக்கு என்னமே தெரியாது, என்னம்மா நடக்குது புயல் அப்படின்ட்டு, என்ன செய்யலாம் ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுமாப்பா அப்படின்னா, வெளியூர்லேருந்து ஒரு ரவுடி வந்திருக்கான், கேட்டிங்களா? அவன் வந்து இங்கே சிலம்பாடுறான் பார்த்துக்கங்க. அப்போ என்னடா விட்டானா, இப்போ என்னடா பார்த்துருக்கான் அப்படின்ட்டு என்ன செய்யலாம்னு நினச்சிட்டு, தம்பி சதீஷ் அண்ணன் சொல்கிறேன் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே உள்ளே வாங்கண்ணே, சட்டுன்னு வந்துட்டார். உள்ள வந்து உட்காந்து பேசினேன், 5 நிமிஷம் முடிஞ்சு எனக்கு. அதான் தேவனுடைய பிள்ளைகள், கைகளை தட்டு 5 நிமிஷம் தாங்க. இதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது தம்பி, எனக்கு ஒரு விஷயமே தெரியாது, இதை செய்யன்னு சொன்னேன். அவன் தான் ஏதோ வார்த்தையை தவிர்த்து போக்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, விட்டுருங்க அப்படி மன்னிச்சிருங்க எல்லாத்தையும் அப்படின்னே. சரிண்ணே அப்படின்னாங்க, முடிஞ்சு. நம்ம எப்போவுமே கட்டுறவளாய் மட்டுமே தான் இருக்கணும், இடிக்கிறவளாக இருக்கக்கூடாது. கையை தட்டுங்களேன், கட்டணும். சகோதரிகள், நீங்கள்
எப்பொழுதும் ஒரு வார்த்தையை மனசுக்குள்ளே வச்சுட்டு மூஞ்சியை வெட்டாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், சரியா? சோத்ரா கம்பெனி எடுக்க வந்திருக்காங்க, பந்தியில் பங்கெடுக்க வந்திருக்காங்களாம், பேச மாட்டாங்க 2 பேரும். இவ்வளோ பக்கத்துக்கு வந்துச்சு, எஸ் ரத்தம் ஜெயம். திரும்பக்கூடாது, என்ன கழுத்து அப்படி பிடிச்சிக்கிறோம். உங்களுக்கு சமாதானம் வேணும், சந்தோஷம் இருக்கணும் மனசுக்குள்ளே, ரொம்ப சந்தோஷம், உங்களை தகுதிப்படுத்திட்டு இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த நாள் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேதவதி. அதுக்கு முன்னாடி என் அன்பு சகோதரி ஜெசமா லார்சன், அன்பு சிஸ்டர், நேற்று ரொம்ப எனக்கு வேதனை, உங்களுடைய துக்கம் என்னுடைய துக்கம். நாங்கள் எல்லோரும் நேற்று ஜெபம் பண்ண, நீங்கள் கவனிச்சிருக்கலாம், கடைசியில் நீங்கள் திறவுகோல் ஜெபத்தில் உங்கள் பேரை சொல்லி அண்ணனுக்காக, அண்ணன் குடும்பத்திற்காக, அண்ணனுடைய ஆத்மாவுக்காக, அண்ணன் குடும்பத்துக்கு ஆறுதல் கொடுக்கும்படி, உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்போது நாங்கள் எல்லோரும் ஜனங்கள்லாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் தான் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். அண்ணனுடைய சொந்த உடம்பை கூட, பாடியை கூட பார்க்க முடியல, இறந்துட்டார், நேற்று அடக்கம், அங்கே இருக்காங்க. அதோட ப்ரேயரில் வந்து காலிலேருந்து உட்காந்துருக்காங்க. எனக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் பாருங்கள். என் சகோதரின்னு சொல்லுவேன், உங்கள் சிஸ்டர் பேசுகிறது தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ என் சகோதரி வீட்டில் நடந்த துக்கம் என்னுடைய துக்கம்தான். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நேற்று முன்னாள் உபவாசம், நேற்று திறவுகோல் ஜெபம், இன்றைக்கி பிளெஸிங் ப்ரேயர். அப்போ நேற்று என்னால் முடிந்தது அந்த வீட்டுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்க முடிந்தது. கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார் சிஸ்டர், உங்கள் சகோதரிகளை ஆறுதல் படுத்துவார், அண்ணனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆறுதல் படுத்துவார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய்யுங்க, அந்த குடும்பத்தை எல்லாம் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்துடுங்க, அவ்வளவுதான். கர்த்தருக்குள்ளே எப்படியாவது முழங்கால போட்டு ஆண்டவர் அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல போய் பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் ஆண்டவருடைய வீட்டில் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவாராக. சரி, வாசிமங்களே, சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். நமக்கு பிரச்சனை வராது வர எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏதாவது நம்முடைய மதிப்பு, நம்முடைய ஸ்டேட்டஸ், நம்முடைய தகுதி கொஞ்சம் குறையட்டும். ஒரு சபை இருக்குன்னு வச்சுக்கணும், சபையில் ஒரு மூப்பர் வெளியே விலகினோடனே அடுத்த பல்லு வீக் ஆகும். ஒரு பல்லை எடுத்த உடனே அடுத்த பல்லு வீக்காக ஆரம்பிக்கும் பாருங்கள். இப்படி சிலருக்கு 4 பல் 5 பல்லாம் எடுத்துருக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பல்லை யாருக்கா ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது வைக்கணும் இருக்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களா? அப்போ ஒரு பல்லு ஆடும்போது கவனிச்சிடணும். உங்கள் டாக்டர் சொன்னாங்க, முதல்ல வந்திருக்குன்னா ரூட் கனாலிங் பண்ணியிருக்கலாம்ல, இந்த பல்லும் போயிருக்காது, பக்கத்தில் இருக்கிற பல்லும் போயிருக்காது. ஒன்றும் இல்லை, கேப் ஒழிச்சுன்னா. இது 40 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பல்லை எடுத்தாங்க. அப்போவுமே ஒன்று வச்சுருக்கலாம். இது எனக்கு ஒரு பல்லு ஓட்டருக்கு உலகத்தில் யாருக்குமே தெரியாது பாருங்கள். அது மறைவான இடத்துல இருக்குது. உங்களுக்கு தெரியுமா பாருங்கள், நீங்கள் குற்றங்களையே பார்க்குறவங்க நினைக்கிறேன். அப்போ அந்த பல்லை எடுத்து 40 வருஷம் ஆச்சு, அப்போவுமே வச்சுருக்கலாம். அதனால அந்த சைடில் இருக்கிற பல்லு அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற பல்லையும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. ஓடிட்டேன், ரூட் கனாலிங் பண்ணிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ ரூட் கனாலிங் பண்ணலாம் ஆள் இல்லை. அப்போ ஏசுதாஸ்னு ஒரு டாக்டர் இருந்தார். அப்போவுமே அவருக்கு 70 வயசு இருக்கும், பெரிய குளத்தில். அவர் தான் வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அடைச்சி விட்டார். அடைச்சது இன்றைக்கி ஒரு நல்லாயிருக்கு. அப்போ நமக்கு ஒரு பல்லு எடுத்துட்டாங்கன்னா அது சப்போர்ட் வச்சிடணும். இல்லாட்டி தன்னந்தனியாக நிற்கும், பில்லர் விழிஞ்சிக்கிட்டு நிற்கும், நாளையில் வளைஞ்சு விழுந்துடும். எனவே நமக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அநேகர் எதிர்த்து வருவாங்களாம். ஒரு சபையில் ஒரு மூப்பர் கொஞ்சம் வேலை பட்டான்னு சும்மா இருக்க மாட்டார். அவர் மட்டும் போக மாட்டார். என்ன செய்வார்? 10 பேரை சேர்த்துக்கிட்டு தான் போவார். இருந்த வெள்ளத்தை தள்ளிச்சான் வந்த வெள்ளம், இருந்த வெள்ளத்தை தெளித்தான் வந்த வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆடும்போதே பிடுங்கி எரிஞ்சிடணும், இல்லாட்டி ரூட் கனாலிங் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணி விட்டுறணும். ஒன்று வெளியே தூக்கி போட்டுடணும், போட்டுட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வைக்கணும். இல்லாட்டி ரூட் கனாலிங் அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை பண்ணிடணும். நமக்கு பலம் குறையும் போது, சக்தி குறையும் போது, நம்முடைய வாழ்க்கையிலேயே ஏதாவது ஒரு அவமானம் வரும் பொழுது அநேகர் எதிரிட்டு வருவார்களாம். வாசிமகளே, அவர்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். நாங்க ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்களேன். அநேகர் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள்,
கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். நம்ம தெய்வத்தை மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. அவர் ஒரு தடவை நம்மளை தெரிஞ்சு கொட்டார்னா, ஒரு தடவை நம்மளை அழைச்சிட்டார்னா நமக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவார். கையை தட்டு. நம்ம சத்துருவை நம்ம மன்னிச்சாலும் அவர் மன்னிக்க மாட்டாருங்க. யார்கிட்டடா கையை வச்சு என் பிள்ளையவா சொட்ட. நான் சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் துரைசாமி நகர்னு ஒரு இடத்துல தான் நம்முடைய ஆஃபீஸை தொடங்கணும். வானமாமல் நகர் துரைசாமி நகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ பக்கத்தில் பெரிய கருப்பேன்னு ஒரு வாட்ச்மேன் குடிசை போட்டு உட்காந்துருக்கிறாரு. நான் தான் சொல்ல முட்டுச்சந்து 8ஆம் நம்பர் வீடு, பாய்ச்சல் உள்ள வீடு, அதுதான் நம்ம வீடு. அது இன்றைக்கு வர அதுக்கு பிறகு ஆளே வரலைங்க. இன்றைக்கு வர பூட்டியே இருக்குது. நான் அங்கேருந்து வந்து இங்கேயே வந்து 25 வருஷம், மீனாட்சி நகரில் 5 வருஷம், அப்போ 30 வருஷம் ஆச்சா. 30 வருஷம் அந்த வீடு இன்னும் வேறு யாருக்கும் போகலை. நான் சொன்னேன், இந்த வீட்டுக்கு எங்களை தவிர யாரும் வரமாட்டாங்க. இன்னும் பூட்டியே கிடக்குது. அந்த கலர் பெயிண்டை கூட மாற்றலைங்க. அப்போ 30 வருஷம். அப்போ பக்கத்தில் பெரிய கருப்பன் இருந்தான். அவன் என்ன செய்வான் தேனும், அந்த பையனை வந்து ஒரு பையன் இருந்தான், வாட்ச்மேன். பயங்கரமாக அடிப்பாங்க. அடினா உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அல்ல, இங்கிலீஷ் பேசிக்கிட்டு தான் அடிப்பான். கெட்ட வார்த்தையா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, கொண்டே விடுவேன்டா அப்படின்ட்டு அடிப்பான். எனக்கு அப்படியே என்னடா பெத்தாப்பேன், இவன் தான் பெத்தா, நான் பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறான்னு. உலக்கையெல்லாம் வச்சு குத்துவாங்க. உலக்கை எடுத்து காலில் குணு குத்துவான். இறக்கமே இருக்காது. நான் இவன் நினச்சேன், இவன் மிருகத்தை விட கேவலமானவன், பெத்த குழந்தைய பையனை போட்டு இப்படி அடிக்கிறாருன்னு. ஒரு நாள் அப்பா வந்து வேறு எங்கேயோ மில்லில் ஒரு வாட்ச்மேனாக வேலை செய்கிறான். போயிட்டான். பையன் இருக்கிறான். இந்த மில்லில் வாட்ச்மேனாக இருக்கிற இந்த பையன் அவங்க அப்பா வந்தார். இந்த பையன் அழுதுகிட்டே நிற்கிறான். என்னடா அழுதுகிட்டு இருக்க, ஏன்டா அழுகுறா அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையில் தான் கேட்டான். அவங்களுக்கு அது கமா புல் ஸ்டாப் மாதிரி. அந்த மாமா அடிச்சுட்டாருப்பா எவன் அப்படின்னு அவனு ஒரு கெட்ட வார்த்தையில் பேசினான். போனான் பாருங்க, வீட்டுக்குள்ளே போய் ஒரு அருவாளை தூக்குனான். நேராக அந்த வீட்டுக்குள்ளே போய் ஏழை வெளியே வாட, அவன் தலையெடுக்கா. என் பிள்ளை எப்படி அடிப்பேன், இவன் அடிக்காத மாதிரி ஒரு கன்னத்தில் லேசாக ஒரு தட்டான்டா பக்கத்து வீட்டுக்காரன். அவன் வெட்டிடுவன், கால் கூடிருச்சுவனை வெட்டாம, என் பிள்ளை எப்படிரா நீ அடிப்ப அப்படின்னா. ஒன்று பெரியவர் ஒருத்தர் வந்தார். அவன் பாய்ந்து நடிக்கு போய் நிற்கிறான். யார் இவனே எலும்பு தான். இவனை 4 பேர் பிடிச்சிருக்காங்க. அந்த பையனை அவன் வாலிப பையன் தான் தடுத்து நிற்கிறாங்க. அப்போ ஒரு பெரியவர், ஏப்பா பெரிய கருப்பா, அறிவு இருக்காடா இல்லை, அறிவு இருக்காடா உனக்கு, எத்தனை அடி அடிப்பா பிள்ளைய, நாய் அடிப்பை அடிச்சு உடம்பு முழுவதும் தழும்பு. அவன் சைக்கிளை தள்ளி விட்டான். ஒரு சின்ன ஒரு கன்னத்தில் அடித்ததுக்கு இப்படியா பெருசு மண்டையை பொழந்துருவேன். என் பிள்ளைய நான் அடிப்பேன்டா, என் பிள்ளைய நான் கண்டிப்பேன், நான் அடிப்பேன், கொல்லக்கூட செய்வேன். இந்த நாய் யாரா என் பிள்ளைய தொடருக்கு? நான் கையை தட்டுங்களேன். நாம் தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை சிச்சித்து நம்மளை சரி பண்ணுறாரு. ஆனால் மற்றவன் வரும்போது சும்மா விட மாட்டார். என் பிள்ளைய விட்டு கொடுப்பானா இல்லை, என் பிள்ளைய தொடுறதுக்கு நீ யாரா? பொழந்துருவார். பொழந்து அநேகர் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். கையை தட்டுங்களேன். அநேகர் ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். என் அன்புக்குரியவர்களே, நம்ம வீடு இங்கே கட்டும்போது ரொம்ப பிரச்சனைகளாக இருந்துச்சு. இதில் நடந்தே பழக்கினாங்க. இது ரோடுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்புறம் கலெக்டர் வர போச்சு, பத்திரம் பார்த்தாரு, எல்லாம் பார்த்துட்டு ரோடெல்லாம் கிடையாது, அவங்க இடம் தான், நீங்கள் கட்டுங்க சார் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு கேம்பஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை, நமக்கு காம்பவுண்ட் இல்லை. அப்போ பென்னி நின்றுக்கிட்டு இருந்தான். ஒருத்தவங்க வந்தாங்க, ஏண்டா அப்படின்ட்டு ஜாதி பேரை சொல்லிட்டு திட்டிட்டு, நீ திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்து ஆள் நினச்சியா, உன் ட்ரௌசர் போட்டுப்பான், உன் ட்ரௌசரை கழட்டிட வேண்டாம், பொம்பளையாள் பேசுகிறாங்க, உன் ட்ரௌசரை கழட்டிட வேண்டாம், உன் தலையெடுக்கிறேன்னு எல்லாரும் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிப்படுவேன் அப்படின்னு இலக்கண பிழை இல்லாமல் பேசுகிறாங்க. உள்ளே குதிச்சு வந்து, அப்போது நான் தூங்கிட்டு இருக்கேன், மீட்டு வந்தான். இவன் லேசை கலங்கிச்சு. இவன் விட்டுருந்தா இவன் கத்தி வச்சு இந்த முள்ளு தான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேளை அன்றைக்கி என்ன ஆச்சோ பொறுமையாக வந்து, என்னடா இந்த அம்மா அவங்க வந்து அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிறேன்னு சொல்லுவாங்கண்ணே அப்படின்னா.
எனக்கு ஏன் அவனை நான் என்னன்னாலும் திட்டுவேன். வேறு யாராவது அவன் பேசிட்டாங்க நமக்கு ஃபயர் ஆயிரும். அப்போ வந்து வெளியே போனேன். அண்ணா அப்படியா? நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு இந்த ஊராக இருக்கலாம், இங்கே பாருங்கய்யா உங்களுக்கு இந்த ஊராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அட்ரஸ் கொடுத்த ஒரு கர்த்தர், உங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது, எங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தவரை தவிர வேற எங்கள் அட்ரஸை அழிக்க முடியாது. தலையெடுப்புன்னு சொன்னாங்களாடா, யார் தலை எங்கே போகுதுன்னு நாளைக்கு பார்த்துக்குறோம்டா, மேலே இருக்க கர்த்தர் பார்த்துக்குவார், உள்ளவல அப்படின்னு வந்துட்டான். அடுத்த நாள் காலைல 11 மணிக்கு சொன்னவர் ஸ்பாட் அவுட்டாங்க அந்த இடத்துல. அதோடு தான் அடங்கிச்சு. கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். பொறுமையாக இருந்து யுத்தம் பண்ணுற ஒரு தந்திரத்தை கற்றுக்கங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம்னா அமைதியாக இருந்து காலத்தை சாய்ச்சிருவானுங்க. சிரிச்சே கழுத்தறுப்பாங்கல்ல, அந்த கேரக்டர் நான். சிரிச்சே கழுத்தறுக்கிறது. அமைதியாக இருந்து சொல்ல வேண்டியவிட்ட சொல்லிட்டா போகுது, அவ்வளோதானே. ஏன் இவங்ககிட்ட போய் பேசி சண்டை போடுறது? சொல்ல வேண்டியவிட்ட சொல்லிடணும். என் மகன் அபிஷேக் ஜெபராஜ் ஏதாவது நெகட்டிவாக சொல்லிட்டா மாற்றி சொல்லுங்கள், மாற்றி எனக்கு கொண்டுருவான் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கிள் அதை திருப்பி சொல்லுங்கள், அங்கிள் மாற்றி சொல்லுங்கள், மாற்றி இல்லை லூஸாடா நீ விளையாட்டுக்கு பேசுனா கூட இப்படி இல்லை அங்கிள் உங்கள் வாயில் அதை சொல்லக்கூடாது, சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொன்ன அப்புறம் தான் ஏசு ரத்தஞ்சய சோத்திரம் அப்படிமா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்றார். சங்கீதம் 23:5 எனக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயச்சப்படுத்தி இருக்கிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆண்டவர் உங்கள் சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார். எதிரிகளுக்கு முன் ஒரு விருந்து ஒருத்துகிறார். விருந்தாளியை தானே நம்ம கூப்பிடுவோம், சொந்தக்காரங்களை தானே. எதிரியை வச்சு எனக்கு கர்த்தர் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டார், சாப்பிடுங்களா அப்படிம்பார். கையை தட்டுக்களை. எதிரிகளுக்கு முன் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறீர், கைகளை தட்டி ஒரு அல்ல அப்படி வயிறஞ்சி சாகட்டும். ஆண்டவர் இப்படி தான் செய்வார். என் பிள்ளையாடா நீ வயிறஞ்சே சாகுடா அப்படின்னு ஆண்டவர் என் எதிரிகளுக்கு முன் எனக்கு ஒரு விருந்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான். யாத்திராம் 14:13 வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காணவே மாட்டீர்கள். சங்கீதம் 33:20 சொல்ல கர்த்தரோ எனக்கு துணையாக இருந்தார். கர்த்தரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா துணை அவர் தான். கர்த்தரோ எனக்கு துணையாக இருந்தார். சங்கீதம் 16:8 அப்போஸ்தலர் 2:25 சொல்லுகிறது, கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்போ நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். எதிரிகளை கூட மடக்கிப்படுவார். சவுலை வச்சு தாவீதை ஆசீர்வாதம் பண்ண வச்சுட்டார்ல. சவுல் தாவீதின் உயிரை வேட்டையாடுறதுக்காக புறப்பட்டு போகிறான். இந்த வேட்டையாட போன சவுலை குகைக்குள்ளே மாட்டிக்கிட்டான். அவனுடைய சால்வையில் ஒரு ஓரத்தை யார் அறுத்துக்கிட்டது? தாவீதை அறுத்துக்கிட்டான். அவனுடைய செம்பையும் எடுத்துக்கிட்டான். இப்போ கூப்பிடுறான். உடனே சவுலுக்கு பழைய பாசம் இருக்குது. நமக்கு விரோதம் மாதிரி இருக்கும், அந்த விரோதம் இல்லைங்க, பொசசினஸ். இப்போ விரோதம் மாதிரி இருக்கான், எல்லாம் ஒரு ஆளுன்னு. ஆனால் பழையபடி அந்த குரலை கட்ட நமக்கு கண்ணீர் வந்துடும். இப்போ கூப்பிட்ட உடனே ஐயோ என் குமாரன் தாவீது மாதிரி தெரியுது, கொல்ல வந்தவனே வந்தான். என் சத்தம் யாருடைய சத்தமாக இருக்குது? என் குமாரன் தாவீதுடைய சப்தமாக இருக்குது அல்லவா அப்படின்னு தாவீது சொல்கிறான். கர்த்தர் உன்னை இன்று என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தார், நான் உன்னை தொடவில்லை. தேவன் அபிஷேகம் பண்ணினமே கை வைப்பது எப்படி? எனவே என் பார்வைக்கு உம்முடைய ஜீவன் அருமையாக இருந்தது, அதே போல் என் ஜீவன் உம் பார்வைக்கு அருமையாக இருந்ததுன்னு சொல்ல, என் ஜீவன் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அது ஸ்டேட்மெண்ட் தாங்க ஹையஸ்ட். அப்போ கர்த்தரை துணையாக கொண்ட ஒரு மனுஷனு உடனே அந்த சத்துருவாகிய தாவீதின் சத்துருவாகிய சவுல் சொல்கிறான், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். என் குமாரனாகிய தாவீதே நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். ஆண்டவர் அப்படித்தான் செய்வார்.
யாத்ராம் 9:45 சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் உலாவி அவர்கள் தேவனாகவே இருப்பேன். கைகளை தட்டி, இஸ்ரவேல் புத்திரர்கள் நடுவில் உலாவி நான் அவர்களுக்கு தேவனாகவே இருப்பேன். சங்கீதம் 20:1 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபத்து நாளில் உமது ஜெபத்தை கேட்பாராக. எந்த நாளில் ஜெபத்தை கேட்பாராம்? ஆபத்து நாளில் உம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாராக. என்னை கவனித்துக் கொண்டிருக்க அன்பானவர்களே, உங்கள் ஆபத்து நாள், உங்கள் வெட்கத்தின் நாள், நீங்கள் மனமுடைந்த நாள், அல்லது பயந்திருக்கிற நாள், அல்லது நாளைக்காக எதிர்காலத்தை குறித்து பயந்திருக்கிற நாளில் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மயப்ப. இது ஒரு 1000-2000 தடவை படிச்சிருப்பேன் இந்த வசனத்தை. ஆனால் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு பயத்தோடு கண்ணீரோடு என்னை ஸ்கேன்லாம் பார்த்துட்டு அவங்க சொன்ன உடனே இப்படி பிரச்சனைகள் உங்களுக்கு அவ்வளோதான் என்னமே சொன்னோன்னு எனக்கு ஒரு கலக்கத்தோடு வருகிறேன். ஒரு சர்ச்சு வாசலில் ஒரு வசனம் எழுதியிருக்கு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். அதை காருக்குள்ளேருந்து நான் சத்தமாக வாசித்தேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார் என்றேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. பென்னி கார் ஓட்டிட்டு அப்படி 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 உடம்பு செலுத்தான். என்னென்ன இந்த வார்த்தை பார்த்தியா? ஆபத்து காலம் வரும்போது யாரை கூப்பிடணும்? உன்னையை கூப்பிடக்கூடாது, வைத்தியரை கூப்பிடக்கூடாது, தம்பியை கூப்பிடக்கூடாது, என் தங்கச்சியை கூப்பிடக்கூடாது, கர்த்தர் நோக்கி கூப்பிடணுமா? கைகளை தட்டி கர்த்தர் நோக்கி கூப்பிடணும். நமக்கு ஆபத்து வரும்போது யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். இறைவனை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். நீங்கள் கூப்பிட்டால் போதும், அவர் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இறங்கி வருவார். உங்கள் சரீரத்திற்கிற பலவீனத்தை மாற்றி போடுவார், கண்ணீரை துடைப்பார், வேதனையை நீக்குவார், பலவீனத்தை நீக்குவார், சந்தோஷத்தை நிரப்புவார். இப்பொழுது விடுதலை வரவில்லை என்று சோர்ந்து விடாதீர்கள். ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு வாரம், ஒரு மாசம், 10 நாள் கழிஞ்சு உங்களுக்கு விடுதலை வந்துடும். கையை தட்டுங்கள், கூப்பிட்டு கொண்டே இருங்கள். சும்மா இருக்கக்கூடாது, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சிலருக்கு அற்புதம் நடந்தா ஆண்டவர் வேணும், அற்புதம் நடக்காட்டி சர்ச்சுக்கே வரமாட்டேன். உலகத்தில் அன்படி சர்ச்சையும் பூட்டிடுவாங்க இவன் வராட்டி. இனிமேல் நான் பைபிளே வாசிக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன் பிரதர். இந்த ஆண்டவர் என்ன நம்பி என்னத்தை கண்டேன்? பைபிள் சொசைட்டியே க்ளோஸு. அதான் நான் எடுப்பில் சொல்கிறேன், நீ கூப்பிடாட்டி ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கல்லுகளிலே உண்டாக்குவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை நான் கல்லுகளிலே உண்டாக்குவேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். யோவான் 14:14 இயேசு சொன்னார், என் நாமத்திலே எதை கேட்டால் நான் அதை உங்களுக்கு செய்வேன். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு இருக்கட்டும். நான் மதுரைக்கு வந்த பொழுது எனக்கு ஒரு 3 ரூபா தான் இருந்துச்சு பாக்கெட்டில். ஒரு டீ 50 பைசா எவ்வளவோ, என்ன செய்யன்னு தெரியாது. ஆனால் அப்போவும் அந்த ஒரு பேண்ட்டு ஒரு சட்டையை வச்சு நீட்டாக அப்படி பட்டன்லாம் போட்டு தான் வருவேன். என்னை நினச்சிக்கிட்டாங்க இந்த ஆள்கிட்ட ரொம்ப காசு இருக்கும் போலுக்கோன்னு. எனக்கு வீடு பார்த்தவங்க ரொம்ப பெரிய கனியமான பெரிய வசதியான குடும்பத்தை, அவர்கிட்ட தான் கார் இருக்கும். கார் வச்சுருந்தாலே அந்த காலத்தில் பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. கார் வச்சுட்டு வீடு பார்க்க போகலான்ட்டு துரைசாமி நகர் தான் ரெசிடென்சியல் ஏரியா, ஹை பீப்புள்ஸ் இருக்கிற ஏரியா. அதில் வீடு பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்தா ஒரு வீடு தான், அதான் 8ஆம் நம்பரு முட்டுச்சந்து பாச்சூரில் வீடு கிடச்சி, ஒரு பிராமின் வீடு. யாருமே வரல. அவர் தாராளமாக எடுத்துக்கோங்கன்னாரு. இந்த விஷயம் நமக்கு தெரியாது. கேட்டிங்களா? எவ்வளோ வாடகை? 775 ரூபாய் வாடகை, 3000 ரூபாய் அட்வான்ஸ். காத்தால் வாங்கோ, அக்ரிமெண்ட் போட்டுருவோம், முடிச்சுக்குவோம். நாங்கள் பிரார்த்தனை நடத்துவோம், நீங்கள் பிரார்த்தனை நடத்துங்க, கூடாரம் போட்டுக்கோங்க, எல்லாம் செய்யுங்க, எனக்கு வாடகை மட்டும் மாதம் மாதம் கொடுத்துடணும்னாரு. சரிண்ணா கொடுத்து விட்றேன் போங்கோ அப்படின்ட்டேன். சரின்னு திருச்சியில் கொண்டு போய் கொடுக்கணும். அந்த காலத்தில் இதில் அனுப்பி விடுவோம். என்னமோ எப்படியோ எங்கள் மாப்பிள்ளை அனுப்புவார். மணி ஆர்டர் தான் நினைக்கிறேன். மணி ஆர்டர் அனுப்புவாங்க. அப்போ அதுக்கு ஒரு டிடியோ என்னமோ எடுத்து அதுக்கு ஒரு ஸ்லிப் வச்சு அதெல்லாம் அனுப்புவாங்க பார்த்துக்கோங்க. அப்போ என்னாச்சு, அந்த வீட்டுக்கு 775 ரூபா சொன்னது. நானும் அதை பார்த்ததே இல்லையன்றேன்.
நமக்கு அடுத்த நேரம் டீ குடிக்கிறதுக்கே காசு இல்லை. 3000 ரூபா அட்வான்ஸு. நான் நினச்சேன், என்னை வீடு பார்த்த பிரதர் சொல்கிறாரு, இந்த வீடெல்லாம் உங்களுக்கு வராது, சரியாது, சின்ன வீடா, 2 பெட்ரூம் கூட சின்ன வீடாமா, ஒரு 3 பெட்ரூம்ஸ் அது இருக்கு, ரொம்ப ஹால் இருக்கணும், ஆஃபீஸ் இருக்கணும், உங்களுக்கு வசதி பத்தாது பிரதர். நானும் அவன் ஏஸ் இருக்கிறேன். நான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை. அப்போ முடிச்சுட்டு வந்து நான் நினச்சேன், இவ்வளோ காரை வச்சு நம்மளை சுற்றி இவ்வளோ பெரிய பணக்காரர் வீடு பார்க்குறாரு, காசு அவர் தான் கொடுத்துருவார் போலுக்க அப்படின்னு தைரியத்தில் நான் இதோட பெரிய வீடாக பார்க்கல. நமக்கு ஒரு ஆசை வந்துடும் பார்த்தீங்களா, நமக்கு யாராவது கொடுக்குறவங்கன்ட்டா ரத்தம் வரந்துட்டையும் கறந்துருவோம். நம்ம இந்த ஊழியக்காரனோட புத்தி அது. யாராவது ஒரு பணக்காரன் சிக்கிட்டான், அவனுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு தான், அப்புறம் ரத்தம் வரந்துட்டையும் கறந்து எடுத்துருவாங்க. நான் அப்படி இல்லை, அது உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரதர் நீங்கள் இன்னைக்கு காணிக்க ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு ஜெபம்னாலும் என்னன்னு தெரியாது. சிஸ்டர் வந்திருக்காங்களா? ஆமாம் சிஸ்டர், ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. அது பாடிச்சுன்னா அங்கே இருக்கவே அவுட்டு. ஏன்னா காணிக்க அங்கேருந்து காசு நிறையா வருது. என்ன செய்யலாம்? இவர் தான் கொடுத்துருவாருன்னு நான் வார வேலையா நாளைக்கு சொல்கிறேன் பிரதர், 9:30 கரெக்டாக வந்திருக்கேன், 9:20 இங்கே இருக்கிறேங்கிறேன், இவர் தான் காசு கொடுக்க போகிறான்னு. வரும்போது ஒரு 3000 எடுத்துட்டு வாங்க பிரதர்னாரு. எனக்கு ஹார்ட் அட்டாக் அன்னைக்கே வந்துருக்குங்க. கொப்புன்னு வேர்த்துச்சு பாருங்க. 3000 எடுத்துக்கிட்டு வரவா? ஐயா 30 ரூபாய்ட்ட இல்லை. அப்படியே நம்ம மனுஷனை நம்பினதுக்காக செருப்படுத்திய புத்திய அடிக்கணும். கர்த்தாவே என்னை மன்னிச்சிருங்க, மனுஷனை நம்புறேன் அப்படிமா. நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ரூமில் போகிறேன், அழுதுட்டு அந்த ஒரு சிவசேம அம்மான்னு இருந்தாங்க, அம்மா வீட்டில் தான் தங்கியிருக்கேன். நைட்டு 12 மணிக்கு இந்த பிரதருடைய அம்மா அவங்க ஒரு கார் எடுத்துட்டு வராங்க. நைட்டு 12 மணிக்கு. அவங்களுக்கு அப்பமே 70 வயசு. வந்துட்டு பிரதர் இருக்காங்களா? அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ், பாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன விஷயம்? இல்லை, பிரதர் மதுரையில் வந்து ஆஃபீஸ் தொடங்கும் போது அந்த ஆஃபீஸோடைய அட்வான்ஸு ரூபாயை நான் தான் கொடுக்கணும்னு பொருத்தனை பண்ணியிருந்தேன். என்கிட்ட காசு இல்லை. ஒருத்தர் 10,000 ரூபா 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தார். நான் கேட்டு பார்த்தேன், கொடுக்கவே இல்லை. நாகர்கோவிலில் சேர்ந்தவர். இப்போ திடீர்னு திருவள்ளூர் பஸ்ஸில் வந்து இறங்கி நேராக வீட்டுக்கு வந்து, ஆண்டி ரொம்ப நாளாக அவங்க காசை இழுத்துட்டேன், இந்த அங்கே 10,000 ரூபான்னு கையில் கொடுத்துட்டாரு. காலையில் அட்வான்ஸ் பிரதர் கொடுக்கணும். எனக்கு முன்னாடி வேறு யாராவது போய் கொடுத்துட்டாங்கன்னா எவன் கொடுக்க போகிறான்? கர்த்தர் உங்களை தானே அதுக்குன்னு வச்சுருந்துருக்காரு. அதனால நான் எப்பவுமே டிரைவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன், பிரதர் கூப்பிடுங்க, இந்த காணிக்கை இந்த அட்வான்ஸை கொடுத்துட்டு போயிரு. 3000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. தேவி ஆண்டி கேட்டிங்களா? அப்போ 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ தான் நினச்சேன், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கைகளை சட்டி. ஆபத்து காலத்தில் யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தர் நோக்கி கூப்பிடணும். காலையில் கம்பீரமாக போய், இவருக்கே தெரியாது, மகன்கிட்ட சொல்ல வேண்டான்ட்டாங்க, அவருக்கே தெரியாது. 3000 ரூபா அட்வான்ஸ் போட்டேன். அவருக்கு திரும்பி பார்த்தா நிறைய காசு வச்சுருப்பார் பொருட்கள் நினச்சாரு. நமக்கு தூக்கி போட்டு மிதிச்சாலும் தூசி தான் பறக்குமே ஒழிய ஒரு 10 பைசா வெளியே வராது. இதே மாதிரி எனக்கு காசே இருக்காது, பெரிய பணக்கார மாதிரி ஆக்ட் பண்ணுவான். யார்? தனம். அட்வான்ஸை கொடுத்தோம். அடுத்து வாடகை கொடுக்கணுமே. இன்றைக்கி கொடுத்துட்டோம், வீடு அக்ரிமெண்ட் முடிஞ்சாச்சு. அடுத்த மாதம் கரெக்டாக அந்த சொல்லிட்டு போகிறார், தயவுசெய்து பிரதர் டைமுக்கு வாடகையை கொடுத்துருங்க. நம்ம பிரதர் சொல்லிட்டு போகிறாரு, சரி பிரதர் கொடுத்துறேன்னு. அப்போல்லாம் கன்வென்ஷன் போனால் 3 நாள் பேசினா சரி, 4 நாள் பேசினா சரி, பாஸ்டர் வருவாங்க, ஒரு கவர் எடுப்பாங்க, இந்த சிறு காணிக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரதர் ஒன்று கையில் கொடுப்பாங்க. 30 ரூபா இருக்கும், இல்லாட்டி 40 ரூபா, கூடி போனால் 50 ரூபா வைப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபா கணக்கு. அதுலேயும் ஒரு தபேலா கூட்டிகிட்டு போவேன், அவருக்கு 10 ரூபா கொடுப்பேன். எல்லாம் கொடுத்துட்டு பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் இருக்கும். ஏதாவது ஒரு அம்மா வந்து, பிரதர் இது ஒரு உங்களுக்கு செலவுக்கு வச்சுக்கணும்னு கொடுத்துட்டு போவாங்க. அதை வச்சு பசேரி வந்துடுவேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார். இப்போ நான் முத என்னை சிவகாசிக்கு மீட்டிங் கொடுத்துருக்காங்க. சாட்சியாபுரத்துக்கு கூப்பிட்டாங்க. பாஸ்டர் விபி ராஜான்னு இன்னும் இருக்கிறார், மாராநாதா திருச்சபையுடைய பாஸ்டர். அப்போ கூப்பிட்டாங்க, பெரிய மீட்டிங், பயங்கரமான அற்புதம் நடந்துச்சு. முடிஞ்சு வரும்போது, அதுவரை எவ்வளோ காணிக்க வாங்கிட்டு இருந்தேன்? 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாய் நான் பார்த்துருக்கேன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ
குழப்படும் போது இந்த சிறு காணிக்கை வச்சுக்கோங்க. 30 ரூபா கொடுத்துருப்பாரு, இந்த மாதம் வாடகை கொடுக்கணும் எப்படின்னு தெரியலன்னு வாங்கிட்டு வந்து நான் காணிக்கை உடனே பிரித்து பார்க்க மாட்டேன். நீங்கள் கொடுக்குற காணிக்கையும் உடனே வாங்கி பொழந்தெல்லாம் பார்க்கவே மாட்டேன். 1 மாதம் 2 மாதம் கூட ஆகும் அது எண்றதுக்கு. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் கணக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வைப்பேன். அப்போ அந்த வீட்டில் வந்து வாடகை கொடுக்கணும்ல, சரி எவ்வளோ இருக்குன்னு அன்றைக்கி பிரித்து பார்க்குறேன். 1000 ரூபா இருந்துச்சு. கையை தட்டுங்களேன். அதில் 775 ரூபாய் எடுத்து வாடகை கொடுத்தேன். அந்த வீடு இருக்கும் வரை கரெக்டு டைமுக்கு வாடகை கொடுத்தோம். அடுத்து அங்கே 2000 ரூபா வாடகை, அதுக்கப்புறம் 3000 ரூபா வாடகை. இந்த இடத்துக்கு வரும்போது 3000 5000 இங்கே 3000 ரூபாய் வாடகை. அங்கே இருந்துட்டு இதை கட்டி வந்துட்டோம். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடலுக்கு ஆதரவாக இருப்பார். கைகளை தட்டி ஒரு இந்த பிளஸ்ஸிங் ஹவுஸ்க்கு மட்டும் அஸ்திபாரம் போட்டு 5 வருஷம் கிடந்துச்சு. 5 வருஷத்துக்கு மேலே தம்பி வருவார், கேட்பார், என்னென்ன இன்னும் கட்டாமல் இருக்கும் அப்படி. இதுக்கெல்லாம் சேர்ந்து கட்டினது தான் இது. இவங்க டீமு சதீஷ் தம்பி தான் இதுக்கு காங்கிரீட்டே போட்டான். ஒரு அல்லேலூயா. அதான் போட்ட காங்கிரீட் லட்சணத்தை பார்த்தீங்களா? அப்படி தான் காங்கிரீட்டே போட்டான். அன்னைக்கு சுமந்து என் பிள்ளைங்க எத்தனை லோடு மண்ணுகளை கொட்டினாங்க தெரியுமா? இது 5 அடி 6 அடி தண்ணி. இதெல்லாம் வந்து காடாக கிடந்த இடம். 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சின்னதை கட்டினோம். எப்படி கட்டணும்னு இன்றைக்கி வரை எங்களுக்கு தெரியாது. இது வந்து ஒரு எதுக்காக கட்டணும்? டாய்லெட் தம்பி கட்டணும், டாய்லெட்டு கட்டணுங்கிறதுக்காக கட்டினோம். அப்போ வந்தால் லேடிஸ் ஒதுங்கணுமே அப்படின்னு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினோம். இன்றைக்கி அது ஜப வீடாக மாறிச்சு. கைகளை தட்டுங்கிற அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர். நம்மை வலது பக்கம் இடது பக்கம் எல்லை விசாரமாக்குகிறவர். கேட்டிங்களா? ஆபத்து காலத்தில் கர்த்தர் நம்மோடு இருப்பார். என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னவர் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இதை செய்வார். அந்த 3000 நான் திரும்பி செலவழிக்கவே இல்லை. அந்த அட்வான்ஸை திரும்பி வாங்கினேன். அதுலேருந்து 5000 இன்னொரு வீட்டுக்கு கொடுத்தோம். 2000 சேர்த்து போட்டு, அதுலேருந்து 5000 சேர்த்து போட்டு 10000 இந்த வீட்டுக்கு கொடுத்தோம். 10000 இங்கே கொடுத்தோம். இந்த கொடுத்துட்டு இந்த வரும்போது நீ எங்கள் அப்பா சொல்கிற அந்த அட்வான்ஸை கழிச்சிக்கிற வேண்டிய தானே? இல்லைப்பா, அதை கழிக்க மாட்டேன். வாடகையெல்லாம் கொடுத்துட்டு அந்த 10000 வாங்கிட்டு வாடாண்ணே. இவனை லூஸாடா உங்கள் அண்ணன் எங்கள் அப்பா கேட்குறாரு. நான் சொன்னேன், இல்லை அதை வாங்கிட்டு வா முதல்ல. 3 5 ஆச்சு, 5 10 ஆச்சு. அந்த 10000 வாங்கிட்டு வந்தால் வீடு கட்டி முடித்த உடனே கேட் போட்டோம். கையை தட்டுங்களேன். ஆரம்பத்தை மறக்கக்கூடாது. நம்மளை தெய்வம் எப்படி ஆசீர்வதிச்சாரோ அதை மறக்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கள் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவு. உங்களுக்கும் ஆண்டவர் அப்படி தான் செய்ய போகிறாரு. ஏன் இந்த சாட்சியை சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்கள் விசுவாசத்தை அவிழ்த்து விடுறேன். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். மீகா 7:10 சொல்லுகிறது, உன் தேவன் எங்கே என்று என் சொல்லுகிற உன் சத்துருக்கு பூமி வீதியின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். நேற்று ஊட்டியிலிருந்து வந்து சிஸ்டர் சொன்னாங்க, உங்களுக்காக நான் ரொம்ப நாள் ஜெபிச்சிருக்கிறேன் பிரதர், எவ்வளோ துன்பப்பட்டீங்க, கேஸு வழக்கு அப்படின்னு, உங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணேன் பிரதர்னு. நான் வந்து உடனே ஒரு ரீகால் வந்துச்சு. ஆமாம், எவ்வளோ கொஞ்ச நஞ்ச கஷ்டமா, கொஞ்ச நஞ்ச அவமானமா, அதன் பின்தொடர்ச்சி இன்று வரை இருக்கிறது. அவமானங்கள், நிந்தைகள், யார் பார்த்து அந்தாடா அப்படின்னு பேசுகிறவங்களும் உண்டு, ஐயோ அவரா அப்படி சொல்கிறவங்களும் உண்டு. 2 எலும்பில்லா நாக்கு எங்கிட்ட அவரா, இப்போ தேவ மனுஷன் அந்தாளா அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. எத்தனை அவமானங்களை சகிச்சிருப்பேன். எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தனுக்கு ஆதரவாக இருந்தார். கைகளை தட்டி அடுத்து வெற்றி சிறக்கு செய்தார். இதான் சிஸ்டர் ஸ்பெஷல். ஆதரவாக இருப்பார், வெற்றி சிறக்க செய்தார். 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் வெற்றியாம். அதான் ஹைலைட்டுங்க. எதை எடுத்தாலும் வெற்றி, தொட்டதெல்லாம் விளங்குதுங்க.
கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் தாவீதோடு இருந்தான், அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. கைகளை தட்டி. கர்த்தர் மோசேயோடு இருந்தார், அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. ஆண்டவர் உங்களோடு இருந்தால் போதும், எங்களை கொண்டு எல்லா இடங்களும் வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மால் எதுவும் முடியாது, நம்மால் எதுவுமே முடியாது, கர்த்தரால் எல்லாம் கூடும். நினச்சிக்கங்க, நீங்கள் இப்போ ஓடுறது வேற, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை நினச்சி ஏமாத்திராதீங்க. உங்களை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்களா இல்லையா என்பதை உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். நீங்கள் விரும்புறதெல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது என்பதனால நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. உசியா ராஜா அவன் நினைத்ததெல்லாம் கர்த்தர் நடத்தினான், அவன் ஆண்டவருடைய பிள்ளை. அவனை வேளாண்மை பிரியன். அவன் தான் டேம் எல்லாம் கட்டி விவசாயத்தை வர்த்திக்க பண்ணுவேன். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதனால் அவன் நினைச்சான், நான் என்ன செஞ்சாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு ஆலயத்தில் போய் ஆசார்கள் செய்ய வேண்டிய ஆசாரியத்து வேலையை தான் செய்கிறதுக்காக தூப கலசத்தை தாங்கினா. இப்போ பாஸ்டர்ஸ் எல்லாம் தடுக்கிறாங்க, வேண்டாம் சார், இது எங்களுக்குள்ளே அழைப்பு, இங்கே செய்யக்கூடாது சார். ஏய், நான் கர்த்தருடைய பிள்ளைடா, அவர் குத்தகமாக இருக்கிறேன், நான் செய்வதெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவான்ட்டு துணிகரமாக இந்த கலசத்தை வாங்கினான். நுழைஞ்ச உடனே அடித்த ஒத்த அடி நெத்தியில் குஷ்டரோகம், சாகுமறை குஷ்டரோகி. துரிதமாய் கொண்டு வெளியே தள்ளி விட்டாங்க. ராஜானோ பார்க்கல. இப்போ ஆண்டவர் நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கிறதுனால நீ கர்த்தருடைய பிள்ளை அல்ல, உன் வாழ்க்கையிலே தான் நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் இதோ கர்த்தரே ஒரு எல்லா இடங்களும் வெற்றி சிறக்க பண்ணுவார். கைகளை தட்டி. அவர்கள் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தனுக்கு ஆதரவாக இருந்தார். எல்லா இடங்களிலும் கர்த்தனை வெற்றி சிறக்க பண்ணினார். ஆண்டவர் வெற்றி சிறக்க செய்வார், மகிமையினால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார். நம்ம அப்படி நினச்சிக்கிட்டோம். ஒரு அரச மரமும் ஒரு பறக்கிற இருக்குல்ல ஃப்ளை, அதுவும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. தினம் இந்த அரச மரத்து இலையிலே வந்து உட்காரும். இப்போ ஒரு நாள் தென்றல் காற்று லேசாக அப்படி அடிக்குது, இலை லேசாக அசையுது. உடனே சொல்லிச்சு, பார்த்தியா நான் ரெக்கையை அடித்த உடனே எப்படி தென்றல் காற்று வருது அப்படின்ச்சு. யார்கிட்ட? அரச மரத்துட்ட. யார் சொல்கிறது? சொல்லுது, நான் ரெக்கையை அடித்த உடனே எப்படி பூமியெல்லாம் ஒரு தென்றல் காற்று வருகிறது பார்த்தியா அப்படின்ச்சு. அரச மரம் சொல்லிச்சு, போ லூசி, நான் இலையை அசைத்ததினால்தான் இந்த பூமிக்கெல்லாம் தென்றல் காற்று வருதுன்னு. ரெண்டு தற்பெருமை தன்னைத்தானே உயர்த்தி பேசுகிறார்கள். இப்போ எங்கே வந்து ஒரு சூறாவளி காற்று வந்தது. வந்த உடனே அரச மரத்தை வேரோடு பிடுங்கி கீழே தள்ளிச்சு. அந்த கிளையின் அடியில் சிக்கி ஈயும் செத்து போச்சு. நம்ம வாழ்க்கை இப்படி தான். நம்ம நினைப்போம், நம்ம ரெக்கை அடித்தா தான் குடும்பம் நடக்குது, நம்ம வேலைக்கு போனால் தான் பெயிண்ட் அடித்தா தான் எல்லாம் வரும். இல்லை, எங்கேயோ இருந்து ஒரு சுவிட்ச் ஒன்று இயக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கேயோ இருந்து ஒருவருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. அந்த கரம் தான் உன்னை வெற்றி சிறக்க செய்யும். நீ ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவரானும் அல்ல, இறங்குகிற தேவனால் எல்லாம் ஆகும். தேவனே இதை செய்கிறவர், மகிமையா நிரப்புகிறவர், சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். 1 யோவான் 5:4 சொல்கிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். முதலாவது, ஆண்டவர் எதிரிகளுக்கு மத்தியிலே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். இரண்டாவது, வெற்றி சிறக்க செய்வார். அப்போ அவர் தான் சப்போர்ட்டர். எப்போ உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி. கையை தட்டுங்களேன், உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி. எபேசியர் 1:23 சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, அவர் உண்டென்றும் அவர் நம்புறதுக்கு பிரத்யட்சமான பலனை அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா. கைகளை தட்டுங்களேன். அவர் உண்டென்றும் அவர் நம்புறதுக்கு பிரத்யட்சமான பலனை அளிக்கிறவர். நீ வந்து இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லுவேன். ஜேம்ஸ் சொல்ல முடியும், ஜான் சொல்ல முடியும், என் மகன் நெல்சன் பிரவீன் சொல்ல முடியும், நம்ம டேனி சொல்ல முடியும்,
உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒரு ரீகால் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களை எப்படி நடத்தியிருக்காருன்னு. மரண பயம் வரல, வந்துச்சு. நாளைக்கு சாப்பாட்டுக்கு இருக்குமான்னு நினைக்கல, அப்படின்னு அந்த சூழ்நிலை வந்துச்சு. நாளைக்கு நல்ல ட்ரெஸ் போடுவோமான்னு நினைக்கல, இருந்துச்சு. கர்த்தர் உன்னை எப்படி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னெல்லாம் அற்புதம் செஞ்சுருக்காரு. நீங்கள் சாதாரண நீங்கள் கேட்டது ஒரு வேலை கிடைக்கல தம்பி, உங்களுக்கு முன் கர்த்தர் போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பாலிடெக்னிக்லேருந்து உங்களை வெளியே தள்ளினோடனே ஆண்டவர் உங்களை கொண்டு போனார். அவங்க கண்களில் தயவு, ஒரு வேலை. ஆண்டவர் அப்படி தான் செய்வார். நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் தான். உங்களை எனக்கு கொடுத்தது கர்த்தர் தான், என்னை உங்களுக்கு கொடுத்ததும் கர்த்தர் தான். கைகளை தட்டி உங்களை எல்லோரும் எனக்கு கொடுத்தது. நான் எப்போ சொல்லுவேன், நான் லூசு பைய கிடையாது தம்பி சதீஷ், நீங்களாம் எங்களுக்கு பொக்கிஷம் மாதிரி. நான் இழந்து போகிறேன், நான் வியாபாரி மாதிரி கஸ்டமரை நஷ்டப்படுத்துவேன்னா கையை தட்டுங்களே. அல்லேலூயா. இப்போ ஒரு முதலாளிக்கு, முதலாளி யார்? ஒரு முதலாளிக்கு இல்லை, ஆண்டவர் எல்லாத்துக்கும் முதலாளி. இந்த உலகத்தில் ஒரு கடைக்காரருக்கு, ஒரு முதலாளிக்கு முதலாளி யார்? கஸ்டமர். கஸ்டமர் போயா வாங்கினா வாங்காட்டி போனேன், கடை சாத்திட்டு போ. கஸ்டமர் தான் உனக்கு முதலாளி. அந்த கஸ்டமரை நீ தயவு பண்ண தெரியாட்டி உன்னைய மாதிரி லூசு பைய 7 உலகத்திலையும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான், உன்னை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். சங்கீதம் 32:10 சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு வேதனைகள் பெருகும், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு வேதனைகள் பெருகும். நம்ம கொஞ்சம் மேலே எந்திரிச்சு வரும்போது நம்ம பழைய நிலைமை மறந்துடுவோம். உங்களுக்கு ஆபத்தே என்ன தெரியுமா? பழைய நிலைமையை மறக்கிறது தான். அதோடு அத்தை நாசம் குட்டிச்சவர். உயர 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 நீங்கள் தாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். கையை தட்டுங்களே. எவ்வளவு உயர்றீங்களோ அவ்வளோ தூரம் உங்களை தாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரெக்டாக ஆண்டவர்லாம் சொல்லிட்டு போனார், போங்க என்னை விட அற்புதம் செய்வீங்க, போங்க என்னை விசுவாசிக்க, என்னை காட்டிலும் பெரிய காரியம். ஆனால் செஞ்சு முடிச்சுட்டு ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், நீ செய்ய சொன்னதை நாங்கள் செய்தோம். சொல்லுங்க, கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிருங்க. நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் சொல்லுங்க, நீ செய்ய சொன்னதை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லிவிடுங்கள். என்னால் உங்களால் ஒன்றும் இயலாது. நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நினைத்திருந்தால் மிகுந்த கலங்கூடும். என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்ய இயலாது. நீதிமொழி 16:20, எரேமியா 17 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38 சொல்லுகிறது, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றி கொடுக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர், மகிமையாக நிரப்புகிறவர், சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர், சமாதானத்தினால் நிரப்புகிறவர், பரிசுத்தமான தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சி மைனர். திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க.
சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே. சூரச் செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே. எலியாவின் தேவனிருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே. சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே. சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கனவு திறந்தன, உடைந்தன. கனவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீ இருக்க கவலை பயம் எனக்கதற்கு. காக்கும் தெய்வம் நீ இருக்க கவலை பயம் எனக்கதற்கு. உங்க ஊழியம் நானே கலங்கணும், கிடைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீதான் ஐயா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதான் ஐயா. திட்டங்கள் தருபவரும் நீதான் ஐயா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதான் ஐயா. எஜமானனே, என் ராஜனே, எஜமானனே, என் ராஜனே. எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எல்லோரும் உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அப்படி முழங்கால் போடுவோமா? ஜீசஸ் நே ஹalleluya, ஆராதனை. ஹalleluya, உயர் வீசும்
வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எதிர்காற்றும் வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, எதிர்காற்றும் வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் வரப்போகிறார். கர்த்தர் உங்களுக்கு வெற்றி சிறக்க போகிறார், வெற்றி சிறக்க செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைக்க போகிறார். எதிரிகளுக்கு மத்தியில், சத்துருக்களுக்கு மத்தியில் வெற்றி சிறக்க செய்வார், மேன்மையாய் வைப்பார், உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். எதிரிகளுக்கு முன்பு இதை செய்வார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு எப்ப என்ன எதிரி இருக்கான்னு நினைச்சுக்கங்க. வியாதியா, வறுமையா, மனுஷர்களா, பிசாசா, போராட்டமா, எந்த எதிரியா இருந்தாலும் சரி அவன் எதிரிட்டு வருவான். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்க போகிறார். பாவமா,
இந்த எதிரியை உங்களை விட்டு துரத்துவார். தேவனை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி தகப்பனே. கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி, கோடான கோடி நன்றி. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும் தேவ வல்லமை இறங்கி வரட்டும். ஆசீர்வதி. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற பரிசுத்தராகிய இயேசு அப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. அவர்கள் எதிரிட்டு வரும்பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஆதரவாயிருந்து வெற்றி கொடுத்து மேன்மைப்படுத்துகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் அப்படி செய். ஆசீர்வதி. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதிக்கிறமே சேர்க்கிறேன். சகல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. கர்த்தர் இயேசு ரத்தத்தை மேல் பூசிக் கொள்கிறோம். இப்பொழுது ஆமென் என்று சொல்லும் பொழுது இதுவரை காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா